ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக கார் வாங்க போகிறேன், என் பட்ஜெட் 6லேருந்து 10 லட்சம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லிஸ்ட்டில் இந்த 3 கார் இருக்கணும். அது என்ன 3 கார்? 1, இந்தியாவோட ஃபேமிலி ஃபேவரைட் பலேனோ. செகண்ட், குட்டி ட்ராகன் அப்படிங்கிற குட்டி எஸ்யூவி டாடா பஞ்ச். அண்ட் தேர்ட், கம்ப்ளீட் ஃபீச்சர்ஸ் இருக்க ஹுண்டாய் எக்ஸ்டர். இந்த 3 கார் உங்கள் லிஸ்ட்டில் இருக்கணும். இந்த 3 காரில் எது பெஸ்ட்டு, ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, இந்த 3ல் உங்கள் நீடை பூர்த்தி பண்ணுற கார் எது? மைலேஜ் முக்கியமாக, ஆர் சேஃப்டி முக்கியமாக, இல்லைனா பார்க்க கெத்தாக இருக்கணுமா? இப்படி பல கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் கிடைக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கான பெஸ்ட்டு காரை நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்க முடியும். இந்த 3 காரில் நீங்கள் பலினோ எடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக். இதே டாடா பஞ்ச் அண்டு ஹுண்டாய் எக்ஸ்டர் எடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு மினி எஸ்யூவி. இன்றைக்கி தேதியில் இந்த 3 கார்லையுமே உங்களுக்கு மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்ஸ் இருக்குது, சிஎன்ஜி ஆப்ஷன்ஸ் இருக்குது, இப்படி பல நியூ டெக்னாலஜிஸ் இருக்குது. அப்படிங்கிறதால உங்களுக்கு எந்த காரை செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். அந்த கன்ஃபியூஷனை இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு அப்படி என்ன கன்ஃபியூஷன் இருக்கலாம், உங்களுக்கான என்ன கேள்விகள் இருக்கலாம் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் அலசுவோம். இதில் நீங்கள் பலினோ அண்ட் எக்ஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே 4 சிலிண்டர் 1.2 லிட்டர். இல்லை பலினோ 88.5 பிஹெச்பி பவரும் 113 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். நீங்கள் எக்ஸ்டர் எடுத்தீங்க அப்படின்னா 82 பிஹெச்பி பவரும் சேம் 113 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் நீங்கள் டாடா பஞ்ச் எடுத்தீங்க அப்படின்னா இட்ஸ் 3 சிலிண்டர் இன்ஜின், 87 பிஹெச்பி பவரும் 150 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். 4 சிலிண்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிஃபைன்மெண்ட் இருக்கும், சவுண்டு வைப்ரேஷன்ஸ் பெருசாக இருக்காது, உங்களுக்கு ஒரு ஸ்மூத் ட்ரைவ் கொடுக்கும். எது 4 சிலிண்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பலினோ அண்ட் எக்ஸ்டர் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். டாடா பஞ்ச் 3 சிலிண்டர் அப்படிங்கிறதால உங்களுக்கு அந்த NVH நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 4 சிலிண்டர்னால் என்ன, 3 சிலிண்டர்னால் என்ன, ரெண்டில் எது பெஸ்ட் அப்படிங்கிற கொஸ்டின் வந்திருக்கலாம். அதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு தனி வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதையுமே கம்ப்ளீட்டாக பாருங்கள். அண்ட் செகண்ட் ஆப்ஷன் சேஃப்டி அண்ட் பில்ட் குவாலிட்டி. இந்த ஆஸ்பெக்டை பற்றி நீங்கள் யோசிக்கவே வேணாம். சேஃப்டி அண்ட் பில்ட் குவாலிட்டி அப்படின்னா நீங்கள் எதையுமே யோசிக்காமல் டாடா பஞ்ச் போயிடலாம். ஏன்னா உங்களுக்கு 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் இருக்குது. டாட்டா அப்படின்னாலே பில்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு மைலேஜும் ஒரு ரீசனபிளான மைலேஜ் கிடைக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு சிட்டிலே 13 கிலோமீட்டரும் உங்களுக்கு ஹைவேஸில் 15 கிலோமீட்டர்ஸுமே கிடைக்கும். ஒரு இரும்பு கோட்டை முரட்ட சிங்கம் அப்படின்னே சொல்லலாம் நம்ம டாட்டா பஞ்சை. ஓகே, ஹுண்டாய் எடுத்திங்க அப்படின்னா டாடா பஞ்ச் கம்பேர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு பில்ட் குவாலிட்டி கொஞ்சம் கம்மி தான். ஓகே, அட் த சேம் டைம் உங்களுக்கு 6 ஏர் பேக்ஸ் இருக்குது. பார்க்கவுமே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்க காரை ஹுண்டாய் எக்ஸ்டர் சொல்லலாம். பலினோ எடுத்திங்க அப்படின்னா இட்ஸ் ப்ரீமியம் ஹேட்ச்பேக் கார். உங்களுக்கு ஒரு ராயல் லுக் இருக்கும், ESP டெக்னாலஜி இருக்குது, அண்டு 6 ஏர் பேக் ஃபெசிலிட்டி இருக்குது. உங்களுக்கு லெக் ஸ்பேஸு, ஹெட்ரூம், லெக் ரூம் எல்லாமே பலினோவில் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால தான் இது ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் நம்ம வச்சுருக்கோம். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், இந்தியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸான பாயிண்ட், எல்லாம் ரைட்டு, மைலேஜ் எவ்வளோ கொடுக்கும், ஏன்னா நம்ம பட்ஜெட்டுக்கு கட்டுப்படி ஆகுமா அப்படின்னு தான் யோசிப்பீங்க. மைலேஜ் அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு பலினோ போகலாம். உங்களுக்கு சிட்டிலேயே 20 கிலோமீட்டர்ஸ் கொடுக்கும். அதை நீங்கள் சிஎன்ஜி ஆப்ஷன்லாம் போயிட்டீங்க அப்படின்னா 25+ உங்களுக்கு கிடைக்கும் பலினோவில். எக்ஸ்டர் அண்ட் பஞ்ச் எடுத்திங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு 15 to 18 கிலோமீட்டர்ஸ் ஹைவேஸில் கிடைக்கும். சிட்டிக்குள்ளே அரௌண்ட் 13 to 15 கிலோமீட்டர்ஸ் கிடைக்கும். ஒரு நல்ல ரீசனபிளான வண்டி, சிட்டிக்கும் தகுந்த வண்டினே சொல்லலாம் எக்ஸ்டர் அண்டு பலினோவை. இன்டீரியர் செக்மெண்ட்டில் இந்த 3 காரில் ஃபஸ்ட்டு சன்ரூஃப் கொண்டு வந்தது, அதுவும் இந்த பட்ஜெட்டில் ஹுண்டாய் எக்ஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். அது இல்லாமல் நீங்கள் டிஜிட்டல் கிளஸ்டர், டேஷ் கேம் அப்படின்ற டெக்னாலஜிலாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு அதில் எக்ஸ்டர் மெடல் வாங்கிடுது. பலினோவில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லெக் ரூம், ஹெட்ரூம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது. அண்டு பூட்டோட ஸ்பேஸுமே அதிகமாக இருக்கிறதால உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் லுக்கு கிடைக்கும். இதுவே நீங்கள் டாடா பஞ்ச் வந்தீங்க அப்படின்னா
இது எஸ்சிவி அப்படிங்கிறதால ஈவன் தோ எக்ஸ்டரும் எஸ்சிவி அப்படின்னாலும் அதை விட கொஞ்சம் ஹைட் அதிகம் வந்து பஞ்சில். ஸோ வந்து உங்களுக்கு வந்து ரோட் கிளியரன்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு சிட்டிங் பொசிஷனுமே நல்லாயிருக்கும் வந்து டாட்டா பஞ்சில். ஸோ டோர் வந்து நீங்கள் 90 டிகிரிஸ் ஓப்பன் பண்ணலாம். இதில் நம்ம ஏற்கனவே ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்கோம், மைனஸ்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, 90 டிகிரி அப்படின்னா நீங்கள் நல்லா ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்து உங்களுக்கு காரில் வந்து லெக்கின் பண்ண எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஆனால் 90 டிகிரி நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது வயசானவங்க ஒரு பேலன்ஸ் பண்ணி உள்ளே ஏறும்போதும் இல்லை பேலன்ஸ் பண்ணி இறங்கும் போதும் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரி, இப்போ நம்ம வந்து கன்க்ளூஷனுக்கு வரலாம். கன்க்ளூஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு மைலேஜ் ரொம்ப முக்கியம். அட் த சேம் டைம் ப்ரீமியம் லுக்கு வேணும். எனக்கு கொஞ்சம் கெத்தாக ஃபீல் பண்ணணும், சிட்டியில் ஓட்ட எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு பலினோ போகலாம். எல்லாம் ரைட்டுப்பா, எனக்கு ஃபேமிலியோட சேஃப்டி முக்கியம். ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆனாலும் வந்து எனக்கு ஃபேமிலியோட சேஃப்டி முக்கியம். ஸோ எனக்கு வந்து பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பலினோவை கம்பேர் பண்ணும்போது மைலேஜ் கம்மியாக இருக்கும். அட் த சேம் டைம் அது ரீசனபிளாகவும் இருக்கும். நீங்கள் அந்த வகையில் நீங்கள் டாட்டா பஞ்ச் தாராளமாக போகலாம். பட் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நிறைய இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹுண்டாய் எக்ஸ்டர் போகலாம். பட் வந்து வெளியில் ஒரு டாக் இருக்குது, ஹுண்டாய் எக்ஸ்டர் வந்து ஃபெயிலியர் மாடல் அப்படின்ட்டு. டெஃபினட்டாக ஃபெயிலியர் மாடல் கிடையாது. பஞ்சோட கம்பேர் பண்ணும்போது அந்த காம்படிஷனில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு தவிர ஹுண்டாய் எக்ஸ்டருமே வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் மாடல் தான். நிறைய பேர் வந்து கஸ்டமர்ஸ் அதை வாங்கியிருக்காங்க. ஸோ ரைட், கடைசியாக ப்ரைஸை சொல்லிடுறேன். நீங்கள் பலினோ போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 7.10 லேக் அங்கே ஆரம்பித்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 11.5 லேக் வரைக்கும் போகுது டாப் எண்டு. நீங்கள் டாட்டா பஞ்ச் அண்டு எக்ஸ்டர் எடுத்தீங்க அப்படின்னா 6.5 லேக்ஸில் ஆரம்பித்து அரௌண்டு 11 லேக்ஸ் வரைக்குமே ரெண்டு காருமே வந்து டாப் எண்ட் மாடல் போகுது. ஸோ எல்லாம் பேசியாச்சு. இந்த காரில் ஏதாச்சும் ஒன்று வாங்கணும்னா என்ன வாங்கணும் தெளிவாக ஒரே ஆன்சர் சொல்லுங்கள் அப்படின்னா நான் மோஸ்ட்லி சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து மைலேஜ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு சேஃப்டி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நீங்கள் தாராளமாக டாட்டா பஞ்ச் போகலாம். ஏன்னா உங்களுக்கு ரீசனபிள் மைலேஜ் கிடைக்கிது. உங்களுக்கு வந்து அந்த பாடி லுக்குமே சீட்டிங் பொசிஷனுமே நல்லாயிருக்கும் கம்பேர் வித் பலினோ அண்டு எக்ஸ்டர். ஸோ டாட்டா பஞ்ச் நீங்கள் தாராளமாக போகலாம். உங்களுக்கு பட்ஜெட் வைஸுமே வந்து கம்பேர் பண்ணும்போது ஈக்குவலாக தான் இருக்கும். உங்களுக்கு பட்ஜெட் வைஸுமே கம்பேர் பண்ணும்போது ரீசனபிளாக தான் இருக்கும். அண்ட் வேறு என்ன கார்ஸை கம்பேர் பண்ணலாம், இல்லை வேறு என்ன டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணலாம், அண்ட் இந்த 3 காரில் எதை நீங்கள் வாங்கலான்னு இருக்கீங்க, இல்லை ஏற்கனவே வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் காரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் முக்கியமான விஷயம் குறித்து பேசுவோம். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3ல் உங்கள் நீடை இந்த 3ல் உங்கள் நீடை பூர்த்தி பண்ணுற கார் எது போல தான் இருக்கும். உங்களுக்கு பட்ஜெட் வைஸுமே கம்பேர் பண்ணும்போது ரீசனபிளாக தான் இருக்கும்.